என்னுடைய தரித்திரம் ஏன் மாற மாட்டதுன்னா ஆண்டு சொல்றாரு, புத்திமதிகளை தள்ளுகிறவனுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம் வரவே வராது. அது மாத்திரமல்ல, அவமானத்தையும் அடைவான். அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, புத்திமதிகளை எவன் ஒருவன் தள்ளுகிறானோ, புத்திமதிகளை எவன் அசட்டை பண்ணுகிறானோ, அவன் வாழ்க்கையில என்ன இருக்குமா? தரித்திரமும் இருக்கும், அவமானமும் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். எப்படி கவனித்து? இன்னைக்கு சபையில கூட இருக்க ஊழியக்காரெல்லாம் மீட் பண்ணும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் கடிந்திரத்துல பேசவே முடியல பாஸ்டர், பயமா இருக்கு, எந்த ஆடு பிச்சு நீ எங்க போகுனே தெரியல, எந்த ஆத்மா அடுத்தவரும் வராதனே தெரியல, கடிந்திரத்தோட பேசவே முடியல பாஸ்டர், பயப்படுறாங்க. இன்னைக்கு ஊழியக்காரனை பார்த்து சபையார் பயந்த காலம் போய் இன்னைக்கு சபையில இருக்கிறவங்களுக்காக ஊழியக்காரன் பயப்படுற நிலைமையை அடிச்சு நீங்க சபை யோசிச்சு பாருங்க, எந்த நிலைமையில இன்னைக்கு சபை இருக்குன்னு. ஊழியக்காரர்கள் பேசும்போது அந்த வார்த்தை பாருங்க எங்கேயுமே திரும்ப மாட்டாங்க. அவங்க கவனங்கள்லாம் அப்படியே இருக்கும், கவனமாய் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமாய். ஆமென். இன்னைக்கு ஊழியக்காரன் கவனமாய் பேசணும். ஒவ்வொரு வார்த்தையும் ஐயோ எதனா பிரச்சனை வந்துட போகுது, ஐயோ எதனா தப்பாயிட போகுது, நான் அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். பொதுவா நான் சொல்றேன், நீ என்ன யோசினாலும் என்ன நீ தப்பா நினைச்சாலும் எனக்கு கவலையே கிடையாது. ஆமென். பேசுறத அப்படிதான் பேசுவேன். இல்லையா? நான் பொதுவா இருக்கிற ஊழியக்காரர் சொல்றேன், மற்ற ஊழியக்காரர்கள் பயப்படுறாங்க, பார்த்து 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 பாஸ்டர் இதை பிரசங்கம் பண்ணலாமான்னு தெரியலன்னா பேசுறாங்க கிட்ட, இதை குறித்து பிரசங்கம் பண்ண தப்பா நினைச்சிருவாங்களோ, இப்படி நினைச்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படுற ஊழியக்காரர்லாம் இருக்காங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு சபையோட. தேவன் பேசுகிறத மத்தியஸ்தனா இருக்கிற ஊழியக்காரன் பேசுவதற்கு பயப்படுகிறான். மனுஷன் என்ன நினைச்சிட போறானோ, மனுஷன் என்ன தப்பா நினைச்சிருப்ப கோச்சிக்கு போறானோ அன்னு சொல்றாரு. கடிந்திருத்தலை கவனித்து நடக்கிறவன் கனமடை. உன்னை திட்டும் பொழுது ஏன் திட்டுறாங்கன்னு தெரிந்து அதை கவனமாய், ஆமென், இனி இந்த தவறை நம்ம செய்யக்கூடாதுன்னு நடக்கிறவன் கனமடைவான். ஆனால் புத்திமதியை வெறுக்கிறவனோ அவமானப்படுவான். இன்னைக்கு ஏன் அவமானம் வந்து கனம் வரல? ஏன்னா தேவன் பேசுகிற புத்திமதியை நீ அலட்சியப்படுத்துவதனாலே நீ கனவீனப்படுகிறாய். நீ கவனமாய், இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை பேசினாரு, இந்த பழக்கத்தை குறித்து பேசினாரு, இந்த சுபாவத்தை குறித்து பேசினாரு, இப்படிப்பட்ட கேரக்டர் பேசினாரு, இதெல்லாம் நம்மளுக்கு தேவனுக்கு, இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கு, இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு நீ பயந்து நடப்புனா ஆனா சொல்றாரு நீ கனமடைவாய். அவன் அவர் பேசிதான் இருப்பாரு. எனக்கு சின்ன வயசுல வந்து கேரக்டர் இதெல்லாம் விட முடியாது பாஸ்டர், இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் நடப்பேன், இப்படிதான் இருப்பேன் சொல்றாரு. மாறாம ஆண்டவர் சொல்றாரு உன் வாழ்க்கை மாறாது, மாறாம உன் பொருளாதாரம் மாறாது, மாறாம உன் பலவீனங்கள் மாறாது, மாறாம உன் கண்ணீரும் வியாதியும் வறுமையும் மாறவே மாறாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு நான் பேசுனதை கவனமாய் கேட்டு நீ நடப்பாய், ஆனால் நான் உன்னை கனம் பண்றேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துறேன், நான் உன்னை புகழ்ச்சியில் கொண்டு போய் வைக்கிறேன், நான் உன் பெயரை பெருமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா.